இப்போ இப்படிலாம் பேசும்போது தனுஷ் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான ஈடுபாடு அதிகமா இருக்க மாதிரி தெரியுது சார். நடிகர்கள் எல்லாருக்குமே ஒரு அரசியல் தலைவரா வரணும், ஏன்னா அதிகாரத்தை சுவைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துட்டு தான் இருக்கு. விஜய் வந்து பெரிய அளவுல வெற்றி பெற்றதன் அடிப்படையில இப்ப நிறைய நடிகர்கள் நாமும் தனியா அரசியல் இயக்கம் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்த அந்த ஹைப் வந்து இன்னைக்கு தனுஷ்க்கு இருக்கா சார்? தனுஷ்க்கு அந்த அளவுக்கு இருக்கா இல்லையாங்கிறது சந்தேகம் தான். அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. விஜய் அவர் வந்து கரூர் போயிட்டு அங்க பாதிக்கப்பட்ட 30 பேர் குடும்பத்துக்கு வந்து அவர் அரசு வேலையை வந்து தற்காலிகமா கொடுத்திருந்தாரு. இதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. இந்த வேலை வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி மதுரை அமர்வு நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க. விஜய் பார்க்க வந்து உயிரிழந்தவங்களுக்கு வேலை கொடுத்தது மாதிரி வேற ஒரு விபத்துலயோ வேற ஏதாவது காரணங்களாலேயோ உயிரிழந்துட்டாங்கன்னா எல்லாருக்குமே நீங்க வேலை கொடுப்பீங்களா? சரி, தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு வந்து பல்வேறு தரப்புல இருந்து விமர்சனம் வந்து வந்துட்டு இருக்கு சார். இது எப்படி பாக்குறீங்க? இது அரசு ஆளுநர் பட்டமளிப்பு விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துல பேசியிருக்காங்க அப்படிங்கிறது அது பல விமர்சனங்கள் வருது, எதிர்ப்புகள் வருது. யூத்தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்ம இணைந்திருப்பவர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் திரு எல்டிஆர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கு சார். இப்போ நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தொண்டர்கிட்ட அவர் ரசிகர்கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, உங்களுடைய உறவினர்கள் எல்லாத்தையுமே போயிட்டு அவங்களுடைய குறைகள் என்னன்னு கேட்டு அதை நீங்க சரி செய்யுங்க, எல்லாருமே ரொம்ப வந்து களப்பணியை மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி அரசியல் நிகழ்வு சார்ந்த மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. அவரு இப்போ அரசியல் புருஷெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, தனுஷ் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து அவரும் பாத்தீங்கன்னா அகில இந்திய தனுஷ் நற்பணி மன்றம் அப்படின்ற மாதிரி உருவாக்கி இருந்தாரு. இப்போ இப்படிலாம் பேசும்போது தனுஷ் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான ஈடுபாடு அதிகமா இருக்க மாதிரி தெரியுது சார். எப்படி பாக்குறீங்க? இந்த விஷயத்துல நம்ம பேசணும் அப்படின்னா 96, 97 எல்லாம் வந்து ரஜினிகாந்துக்கு இப்படித்தான் ஒரு மாஸ் பெரிய அளவுல உருவாச்சு தமிழ்நாடு முழுவதுமே. அவரோட ரசிகர் மன்ற தலைவர்கள் பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து ரசிகர் மன்றத்துல நகர அளவுல அல்லது மாநகர அளவுல மாவட்ட தலைவர்களாவில் இருந்தாங்க. அந்த பீரியட்ல தமிழ்நாடு முழுவதும் ஒரு பூம் கிரியேட் ஆச்சு. எல்லா பக்கமே ரஜினி ரசிகர் மன்றம்னு ஆரம்பிச்சாங்க. பட் ரஜினி அரசியலுக்கு வரல, அது வேற கதை. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இத்தனை வருஷமா மக்கள்கிட்ட இல்ல. இப்ப டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சாரு, அவரால் சரியா கொண்டு போக முடியல. சரத்குமார் கூட கட்சி ஆரம்பிச்சாரு, அதுவும் பெரிய அளவுல சக்சஸ் ஆகல. பாக்யராஜ் ஆரம்பிச்சாரு, கார்த்தி ஆரம்பிச்சாரு. பாக்யராஜ் எல்லாம் கூட முதல்ல வேற கட்சியில போய் ஒரு முன்னுக்கு போக முடியாத நிலைமையில ஆரம்பிச்சாங்க. இப்படி ஆரம்பிக்கும் போது அந்த கட்சிகள் எல்லாம் வளரல. அப்படிங்கும் போது ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சா வளர்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பெரிய அளவுல இருந்துட்டு இருக்குது மக்கள் கிட்ட. கமல்ஹாசன் கட்சி, கமல்ஹாசன் சினிமாவில நிறைய ஒரு மிக உயரிய இடத்துலதான் இருந்துட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவரு கட்சி ஆரம்பிச்சு கூட அந்த கட்சி வின் பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. கடைசியில இன்னொரு கட்சியில ஐக்கியமாகிற அளவுக்கு போயிடுச்சு. இப்படி இருந்தப்ப நடிகர்கள் எல்லாருக்குமே ஒரு அரசியல் தலைவரா வரணும், ஏன்னா அதிகாரத்தை சுவைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த அடிப்படையில தனுஷ் இப்ப விஜய் வந்து பெரிய அளவுல வெற்றி பெற்றதன் அடிப்படையில இப்ப நிறைய நடிகர்கள் நாமும் தனியா அரசியல் இயக்கம் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில தனுஷ் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற ஐடியாவில் இருக்காரு அப்படிங்கிறது தெளிவா புரியுது. அப்படிதான் ஒரு ரசிகர்கள்கிட்ட பேசியிருக்காரு. இப்ப இந்த விழாவளி எல்லாம் பேசும், பிறந்தநாள் விழாவளி எல்லாம் வந்து அது சம்பந்தமா தான் பேசியிருக்காரு. இந்த சரியா தவறா அப்படிங்கிற கேள்விக்கு போனோம்னா அதுல நம்ம பதில் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. யார் வேணாலும் 18 வயதுக்கு மேற்பட்ட இந்த இன்சால்வென்ட் பாப்பர் அப்படிங்கிற டிக்ளரேஷன் இல்லாதவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை இல்லாத இருக்கிற யாரு வேணாலுமே வாக்களிக்கிற உரிமை இருக்குது. அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், அவங்களோட ஆதரவை பெருக்கி எலெக்ஷன்ல போட்டி ஓடி ஜெயிக்கிறது எல்லாமே அவங்களோட கட்சியோட கொள்கைகள். நீங்க சொல்ற மாதிரி யாரு வேணா அரசியலுக்குள்ள வரலாம், அது யாருமே வந்து விமர்சனம் பண்ண முடியாது. ஆனா தமிழ்நாட்டு அரசியல் வந்து தொடர்ந்து நடிகர்கள் வந்து தலை தூக்குற மாதிரி தெரியுது சார். அது நடிகர்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா நடிகர்கள் தான் அரசியலுக்கு வர மாதிரி தெரியுது. இல்ல, நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். நானு இப்ப நீங்க மகாத்மா காந்தியை கொண்டு வந்து திருவல்லிக்கேணிலயோ சேப்பாக்கத்திலயோ அல்லது டி நகர்லயோ எங்காவது நிறுத்தினீங்கன்னா அவருக்கு மக்கள் வாக்களிப்பாங்களா, வாக்காளர்கள் வாக்களிப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். டிஎன் சேஷன் எலெக்ஷன் நின்று தோத்துட்டாரு. மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்கள் இன்னைக்கு சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து அரசியல் ஆர்வம் இல்லாம இருக்காங்க. இப்ப உதாரணமா சொல்ல போனா மயில்சாமி அண்ணாதுரை இருக்காரு. டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரையை கொண்டு வந்து எலெக்ஷன் நிறுத்தினீங்கன்னா அவருக்கு யாரும் வாக்களிக்க மாட்டாங்க. இதுதான் வந்து இது வந்து நல்ல விஷயம் சொல்லல, மிக 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 மோசமான ஒரு விஷயம் இது. ஆனால் நடிகர்கள் மீது மக்களுக்கு ஆர்வம் அதிகம். இந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் மீதும் அதே மாதிரி ஆர்வம் அதிகமா இருக்கு. இது வந்து ஜனநாயகத்துக்கு நல்ல விஷயம் கிடையாது. அதாவது ஜனநாயகம் வந்து
மக்களாட்சி, மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கலாங்களோ அவங்கதான் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கறத மக்களாட்சி. பட் மக்களாட்சியில மக்கள் யாரை விரும்பி போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு வேதனையான ஒரு விஷயம், கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க ஒரு சயின்டிஸ்ட் கொண்டு வந்து நிறுத்துங்க, ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வந்து மிகப்பெரிய உலக அளவுல சாதிச்ச ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு தொகுதியில் எம்எல்ஏவா நிக்க வச்சீங்கன்னா சத்தியமா மக்கள் அவர்களுக்கு வாக்காளர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு மோசமான வாக்காளர்களோட மோசமான மனநிலை. ஆனால் இதையெல்லாம் கடந்து அரசியலுக்கு வர்ற தைரியம் இந்த அறிவியல் அறிஞர்களுக்கோ மெத்த படித்தவர்களுக்கோ விஞ்ஞானிகளுக்கு எல்லாம் இல்ல. ஏன்னா அவங்க வந்து நிச்சயமா ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நடிகர்கள் பக்கம் மக்கள் போறாங்க அப்படிங்கிறது ஒரு மோசமானதா விளைவா இருந்தால் கூட நடிகர்களுக்கும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய உரிமை இருக்குது. அவங்களும் ஆரம்பிச்சு அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா அவங்களோட ஆட்சியை நம்ம ஏத்துக்கிறது தவிர்த்து வேறு வழியும் கிடையாது நமக்கு. நீங்க பேசும்போதே குறிப்பிட்டீங்க நடிகர் ரஜினிகாந்த் வந்து கட்சி ஆரம்பிக்கிறன்ற மாதிரி பேசினாரு, அதன் பிறகு ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்த அந்த ஹைப் வந்து இன்னைக்கு தனுஷுக்கு இருக்கா சார்? அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரஜினிகாந்துக்கு அன்னைக்கு இருந்த ஹைப் வந்து தனுஷ்க்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரஜினிகாந்துக்கு வேற அவர் ஒரு அல்டிமேட் ஸ்டாரா இருந்தார் அந்த காலத்துல. இப்ப 2020-21 வரைக்குமே அவருக்கு கட்சி ஆரம்பிக்க போறதுன்னு சொல்ல வரைக்குமே அவருக்கு வந்து ஒரு தனி எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருந்தது. தனுஷ்க்கு அந்த அளவுக்கு இருக்கா இல்லையாங்கிறது சந்தேகம் தான். அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி இனிமேல் இப்ப நடிகர் விஜய் வெற்றி பெற்று விட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இனிமேல் நடிகர்கள் கட்சி வெற்றி பெறும் அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உறுதியான நிலைப்பாடு இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. இப்ப விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நடிகர்கள் எல்லாம் நம்மளும் போனா ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து வந்திருக்கு, அப்படிதானே? அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. விஜய் ஆட்சியை பிடிச்சது இது விஜய் எதிர்பார்த்தவரோ இல்லையே, யாருமே எதிர்பார்க்கல விஜய் ஜெயிச்சிருவார் அப்படிங்கறத யாருமே எதிர்பார்க்கல. சொல்ல போனா விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அவரே இது வரைக்கும் ஒரு கனவு உலகத்தான் இருப்பார், நம்ம முதலமைச்சரா இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஆமா, ஒரு 90-95% வாக்காளர்கள் அரசியல் விமர்சகர்கள் விஜய் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கறத எதிர்பார்க்கல. இது எதிர்பாராம நடந்த விஷயம். பட் இதைய பார்த்து பிற நடிகர்களுக்கும் சில நடிகர்கள் ஏற்கனவே சமூக பார்வையோட சமூக சேவைகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ராகவா லாரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அவர் நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இன்னைக்கு அவர் எனக்கு தெரிஞ்சு 15-10 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கும் ஒரு அரசியல் ஆசை வந்திருக்கு. இதெல்லாமே விஜய் தொடர்ந்து வரக்கூடிய நம்பிக்கையா தான் பாக்குறோம் நம்ம. இப்ப நடிகர் ரஜினிகாந்த் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதன் பிறகு கட்சி ஆரம்பிக்கல. ஆனா அவங்களுடைய மனைவி வந்து ஒரு இயக்கம் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மறுபடியும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு மிகப்பெரிய கனவு இருந்துச்சு, அது வந்து நிறைவேறல. இப்ப விஜய் வந்து முதலமைச்சர் ஆனது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனால கண்டிப்பா அவரும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வருதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிற்காலத்துல தனுஷ் ரஜினிகாந்த் எல்லாமே கூட ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கலான்ற மாதிரி கூட சொல்றாங்க. அதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, இங்க வந்து ரஜினிகாந்தோட அரசியல் பத்தி என்னோட பார்வை வந்து வித்தியாசமான ஒரு பார்வை. தொடக்கத்திலிருந்தே எனக்கு தெரிஞ்சு ரஜினிக்கு அரசியல் ஆர்வம் இல்லை, தொடக்கத்திலேயே இல்லை அப்படிங்கிறது. நான் வந்து 96ல ஒரு பொது மேடைகள்ல பேசினப்பே வந்து அவருக்கு அரசியல் ஆர்வம்ங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. ஆனா முதலமைச்சர் ஆகணும்ன்ற ஆசை இருக்குல்ல சார், முதலமைச்சர் ஆகிற பதவி மேல ஆசை இருக்குல்ல? இல்ல, ரஜினிகாந்துக்கு அந்த ஆசை எதுவுமே கிடையாது என்னை பொறுத்தளவு இல்ல. தனிப்பட்ட முறையில் என்னை பொறுத்தளவு நான் புரிஞ்சு வச்சுக்கிற விஷயம் அதுதான். 96லயே வந்து அவர் பேசின விஷயங்கள் மேடை பேச்சில எல்லாம் கேட்டதன் அடிப்படையில் சொல்ற அவர் என்னன்னா ரசிகர்கள் வந்து அரசியலுக்கு வரணும்னு வற்புறுத்தியதால் தான் அவர் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஒழிய, இன்னொன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி சினிமாவை டெவலப் பண்ணதுக்காகவும் கூட அப்படி சொல்லியிருக்கலாம். பட் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு அவர் மீது நம்பிக்கை இல்லை, வந்து வெற்றி பெற முடியும், முதலமைச்சராக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இல்லை. அதையெல்லாம் தாண்டி ஜெயலலிதா அப்படிங்கிற மிகப்பெரிய மாஸ் எதிர்த்து வந்து அரசியலுக்கு வந்தா ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி ரஜினி நினைச்சிட்டு இருந்தாருங்கிறத என்னோட புரிதல். ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட அரசியல் அடி எடுத்து வச்சிருக்கலாம்ல, அதன் பிறகு கூட ஏன் வராம போயிட்டாரு? அதுக்கு பின்னாடி அரசியல் களம் மாறிடுது. 1996லயோ 98லயோ 2000லயோ இருந்த அரசியல் களம் 2021 22 23 இல்ல. அதனாலதான் ரஜினி வந்து அது பின்னாடி வரல. ரெண்டாவது ரஜினிக்கும் வயசாயிடுச்சு, உடல்நிலை பல பர்சனல் ரீசன்ஸ் பல இருக்கலாம். அந்த மாதிரி காரணங்கள்னால அவரோட அப்பவே எனக்கு தெரிஞ்சு அவரோட எதிர்பார்ப்பு இல்லை. இருந்திருந்தாலும் அந்த நம்பிக்கை கூட மங்கி போற ஒரு காலகட்டம் தான் 2020க்கு பின்னாடி. விஜய் அவர் வந்து கரூர் போயிட்டு அங்க பாதிக்கப்பட்ட 30 பேர் குடும்பத்துக்கு வந்து அவர் அரசு வேலையை வந்து தற்காலிகமா கொடுத்திருந்தாரு. இதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. இந்த வேலை வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி மதுரை அமர்வு நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க சார். இது எப்படி பாக்குறீங்க? இது என்னன்னா, ஒரு அரசு வந்து யாருக்கு வேலை கொடுக்கறது யாருக்கு வேலை கொடுக்க கூடாதுங்கிறதுல அரசு தனிப்பட்ட முறையில முயற்சி பண்ணலாம். ஆனா உச்ச நீதிமன்றம் பல முறை என்ன தீர்ப்பளிச்சிருக்காங்கன்னா, அது ஆர்டிகல் 16 அப்படின்னு நினைக்கிறேன் நானு, வேலை வாய்ப்பில் வந்து எல்லாருக்குமே சமமா பாவிக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இதுல எக்ஸ்ட்ராடினரியா யார் வர்றாங்கன்னா, இப்போ ஒரு விளையாட்டு வீரர் வர்றாரு, இன்டர்நேஷனல் லெவல்ல ஒருத்தர் சாதிச்சுட்டு வர்றாருன்னா அவருக்கு முன்னுரிமை சிறப்பு உரிமை கூட கொடுக்கல. அதே மாதிரி
ஒருத்தர் அரசு பணியில் இருக்கும்போது இறந்துட்டார் அப்படின்னா அவரோட மகன் அல்லது மகளுக்கு அரசு பணி கொடுக்கும், கருணை அடிப்படையில் கொடுக்கறது, இந்த மாதிரி சில எக்ஸம்ஷன் இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு விபத்தில் பாதிக்கப்பட்டவருக்கோ அல்லது ஏதாவது ஒரு வகையில போலீஸ் லாக்அப் மரணத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுத்து அரசு நினைத்தால் நிச்சயமாக கொடுக்க முடியும். இங்க என்ன பிரச்சனை என்னன்னா, விஜய் அவரோட நிகழ்ச்சிக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்படி அரசு பதவிகள் கொடுத்தா வேற நடிகர்களோட நிகழ்ச்சிகளுக்கு போனாலோ அல்லது வேற இது மாதிரி ஒரு சம்பவங்களை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது, விஜய் பார்க்க உயிரிழந்தவங்களுக்கு வேலை கொடுத்தது மாதிரி வேற ஒரு விபத்துலயோ வேற ஏதாவது காரணங்களாலேயோ உயிரிழந்துட்டாங்கன்னா எல்லாருக்குமே நீங்க வேலை கொடுப்பீங்களா? இல்ல, இப்ப விஜய் அவருடைய கூட்டத்துக்கு இது வரைக்கும் 53 பேர் இறந்திருக்காங்க. கரூர்ல அந்த இறந்த 41 பேர் மட்டும் கிடையாது சார். விக்கிரவாண்டில 6 பேர் இறந்திருக்காங்க. மதுரை மாநாட்டில் 5 பேர் இறந்திருக்காங்க. மீதி சேலத்துல 1, அங்க இங்கன்னு 1, 2 நடந்துட்டு தான் இருக்கு. மொத்தமா 53 பேர் இறந்திருக்காங்க. ஆனா முழுமையா அவங்களுக்கு கூட வேலை தரல. அது அவங்களுக்கு மட்டும் அது வேலை கொடுக்கறதுங்கிறது சட்டப்படியும் நியாயப்படியும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் வேலை கொடுக்கலாம் அப்படின்னா அதுவே தப்பு. அரசு வேலைங்கிறது என்னன்னா, மக்கள் வரி பணத்தை சம்பளமா கொடுக்குறாங்க. அதுக்கு தகுதி உடையவர்களுக்கு வேலை கொடுக்கணுமே ஒழிய கருணை அடிப்படையிலயோ அல்லது இந்த மாதிரி அடிப்படையில் வேலை கொடுக்கறது, தகுதியே இல்லாத ஒரு நபர் அவருக்கும் கூப்பிட்டு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கணுங்கிறதுக்காக வேலை கொடுக்கறது என்னை பொறுத்தளவு தப்பு. எவ்வளவோ பேர் எத்தனையோ கஷ்டப்பட்டு வரி கட்டுறாங்க. அந்த வரி பணத்தை சம்பளமா கொடுக்கும்போது அதுக்கு உரிய தகுதி இருக்கான்னு பார்த்துதான் ஒருத்தருக்கு வேலையை கொடுக்கணும். அதுதான் கவர்மெண்ட் வேலை. இப்போ நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்கன்னா உங்க கம்பெனிக்கு நீங்க ஒருத்தர் வேலைக்கு எடுக்கிறீங்கன்னா அவருக்கு அந்த திறமை இருக்குதா தகுதி இருக்குதான்னு பார்த்துதான் எடுப்பீங்க. அரசு வேலைங்கும் போது அரசு சம்பளம் பணம் அரசு பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காகவே ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஒருத்தர் வேலை சேர்த்துறதுங்கிறதே தப்புன்னு அதுதான் என்னோட பார்வையே தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. பட் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் ஒரு நாளும். அதுதான் என்னோட கருத்து. சரி, தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு பல்வேறு தரப்புல இருந்து விமர்சனம் வந்துட்டு இருக்கு சார். இது எப்படி பாக்குறீங்க? இந்த அரசு ஆளுநர் பட்டமளிப்பு விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துல பேசியிருக்காங்க அப்படிங்கிறது அது பல விமர்சனங்கள் வருது, எதிர்ப்புகள் வருது. அமைச்சர் நிர்மல்குமார் கூட பேசும்போது இதை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றாரு. இங்க நம்ம ஒரு விஷயத்த முழுமையா கவனிக்கணும்னா, தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம், இந்திய நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இந்திய அரசோட சட்டங்கள் தமிழ்நாடு அரசோட சட்டங்களை சூப்பர் சீடு பண்ண முடியும். தமிழ்நாடு அரசோட சட்டங்கள் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களை சூப்பர் சீட் பண்ண முடியாது. இதுல கவர்னர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அக்கார்டிங் டு த லா படி இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணலாம். ஒருவேளை சட்டப்படியே முதல்ல வந்தே மாதரமும் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற பாட்டு தான் பாடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம அபாய்ட் பண்ணி போறதை தவிர வேற வழி கிடையாது. இப்போ உதாரணமா சொல்ல போனா, எனக்கு உலகத்துல எல்லாத்த விட நான் ரொம்ப மதிக்கக்கூடியவங்க என்னோட அப்பா அம்மா. என்னோட பேரண்ட்ஸ் எபோவ் ஆல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நான் என்னோட பேரண்ட்ஸ் ஒரு சைடு, கான்ஸ்டிடியூஷன் ஒரு சைடு வச்சு பார்த்தோம்னா நான் கான்ஸ்டிடியூஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணுங்கிறது தான் ரூல். எனக்கு பெருசுங்கிறதுக்காக என்னோட அப்பா அம்மாவை எடுத்து முன்னாடி வைக்க முடியாது. என்னோட சொந்த நிகழ்ச்சி என்னோட வீட்டுக்குள்ள கூட வைக்க முடியாது. வீட்டுக்குள்ள ஒரு நீடு வரும்போது வெதர் கான்ஸ்டிடியூஷன் ஆர் மை பேரண்ட்ஸ் அப்படின்னு வந்தா கூட நான் ப்ரையாரிட்டி கான்ஸ்டிடியூஷனுக்கு தான் கொடுக்கணும். அதுதான் சட்டம். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சட்டத்தை வச்சுட்டு இந்தியாவோட சட்டங்களை மீற முடியாது. அப்படிங்கும் போது அது சட்டம் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்து நம்ம சொல்ல முடியும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நீங்க வந்தே மாதரம் ஃபர்ஸ்ட் பாடணும், தேசிய கீதம் பாடணும்னு சொன்னாங்கன்னா அதுதான் சட்டம். அதை தான் நம்ம ஏத்துக்கணும். அப்படிதான் நம்ம செயல்பட முடியும். தமிழ்நாட்டுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தூக்கி முன்னாடி வைக்கிறதுங்கிறது சட்ட விரோதம், நியாய விரோதமும் கூட. நமது உரிமைகளை அங்க விட்டு கொடுக்குறோங்கிறதுல அர்த்தம் கிடையாது. இதுல உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். ரொம்ப சந்தோஷம் விக்ரம். நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.